ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்நூன். இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து காலையிலே எனக்கு உடம்பு முடியலை, எனக்கு இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, அது இருக்குதுன்னு சொல்லி இப்போ ஒரு வீடியோ போட்டேன். நான் பக்கத்தில் தான் இருந்தேன் வச்சுக்கோங்க. பிள்ளை வெளியே போயிட்டேன். அது வந்து அவள் ஃபோன் பண்ணியிருப்பா போல இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் வெளியே உட்காந்துருந்தேன். ஃபோன் பண்ணிவிட்டு அவள் கேட்ட விஷயமே வேறு. சரியா? என்ன கேட்டான்னா, வெறும் 5000 மட்டும் கொடுத்துருக்குறியே, இந்த காசு எங்களுக்கு எப்படி பத்தும், நீ இன்னும் 5000 எங்களுக்கு கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, எங்கே இருக்கிற அப்படின்னு நினச்சி கேட்குறப்ப இங்கே தான் இருக்கே அப்படின்னு சொல்லி சொல்ல. எனக்கு 5000 பத்தாது, இன்னொரு 5000 எதாவது பிச்சை எடுப்பியோ, இல்லை நீ அவகிட்ட பிடுங்குவியோ, இல்லை நீ என்ன பண்ணியோன்னா 2-3 கெட்ட வார்த்தையெல்லாம் பேசினான். பேசிட்டு வச்சுட்டான். இவன் சொல்கிறேன் அதை அப்படியே மாற்றி, நான் தான் எனக்கு காதில் விழுகாத, அப்படியே என்ன பண்ணுது ஏது பண்ணுது, நீங்கள் வேணா வீட்டுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டாலாம். அப்போத்தான் நான் வந்து கோபப்படுவானா. அவள் எப்படி பேசுவா, என்ன பேசுவா, அதோட நேற்று சொன்னான், அவர் எங்கேயாவது போனால் எனக்கு இதை வாங்குவார், அதை வாங்குவார், அப்படி வாங்குவார், இப்படி வாங்குவார். யார் இவனா? வாங்கினது தள்ளுதல்னு தள்ளுறவனா? எங்கேயாவது சோத்து கடை இருந்தால் வேணால் சோறு வாங்கினது கொடுப்பேன். இந்த துணி வாங்குறது, மணி வாங்குறது, நகை வாங்குறது, நட்டு வாங்குறதுலாம் எப்படி தெரியுமா? எதையாவது இவன் முன்ன மாதிரி தனத்தையும் முடிச்ச வைக்க தனத்தையும் யார் வெளியே சொல்லிடக்கூடாதுன்னா வாங்கி கொடுப்பேன். கூட வாழ்கிறவன் எனக்கு தெரியாது. அதனால் என்ன சொன்னா, ரொம்ப நடிக்கிறாங்கடா, தாங்க முடியலடா இவங்க நடிப்பு. அப்படியே பார்த்தா 1000 ரூபா, இவன் 5000 ரூபா கொடுத்தேன். என்கிட்ட தான் காமிச்சேன். நான் நேற்று என்ன சொன்னேன், நான் காசு இல்லைன்னு சொல்லிட்டுங்க, அவரோட அக்கௌண்ட்டில் எல்லாமே காசெல்லாம் முடிச்சு போச்சு. நான் பிடிச்சி இழுத்து சேர்த்து வச்சுருக்கேன். சரி கொடுப்பா அப்படின்னு கேட்டனால சரின்னு சொல்லிட்டு கொடுத்தேன். ஏன்னா ரம்ஜானு சரி துணிமணி என்கிட்ட எடுத்துகிட்டு போய் தொலைகிறாங்க அப்படின்னு நான் தான் போட்டு விட்டேன். அதுக்குரிய ஆதாரமும் இருக்குது. 6 மணி லைவில் என்ன சொன்னேன், என் குடும்பத்துக்கு 5000 கொடுத்ததுக்கு நீ அம்புட்டு பேசுகிறா, நான் எல்லா உண்மையும் அவுத்து விட்டேன்னு வச்சுக்க, உன்னை காரி மூஞ்சியில் துப்பிடுவாங்க. உங்கள் வண்டவாளம் தண்டவாளம் நல்லா கேட்டுக்கங்கடா. கடை திறந்துருக்கேன், அதுக்கு கூப்பிடல. அப்பா வாங்கப்பா வந்து என்ன ஏதுன்னு கூட பாருங்கன்னு இருக்கேன். சரி அதை விடுங்க. பர்த்டே எனக்கு கூட தெரியல. என்னை கூப்பிட்டு ஒரு சில பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, எனக்கா பெரிய பையனுக்கு பிறந்த நாளாம்னான்னு தெரியலையேடி, உங்கள் அண்ணன் ஒன்றும் சொல்லலையேடி என்கிட்ட. அப்படிங்கும்போது ஒரு பிறந்த நாளைக்கு நான் சரி நேரில் வந்தால் தான் அவன் ஃப்ரெண்டுங்க கேவலமாக பேசுவாங்க, ஆத்தாவும் இப்படி அப்பனும் இப்படி அப்படி இப்படி 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க. ரைட்டு, ஃபோன் பண்ணி எனக்கு நீங்கள் விஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இவன் மயம் யார், இவர் பிறந்த நாள் பேரை பிறந்த நாளைக்கு கூப்பிட மாட்டாங்க, மயம் பிறந்த நாளைக்கு கூப்பிட மாட்டாங்க, ஒரு நல்லது கெட்டதுக்கு கூப்பிட மாட்டாங்க. ஏதாவது அடிபட்டுச்சு உடம்பு முடியல படுத்த இடத்துல கிடக்குறாங்கன்னா கூப்பிட்டு எதையுமே விசாரிக்க மாட்டாங்க. ஆனால் காசுக்கு மட்டும் அவன் ஒரு 10 போனு, இவன் ஒரு 20 போனு, அவன் ஒரு 30 போனு அடிச்சு தள்ளுறது. எனக்கு இவ்வளோ கொடு, அவனுக்கு கொடுத்தா எனக்கு இவ்வளோ நீ கொடு, அவங்களுக்கு கொடுத்தியா நீ எனக்கு கொடு, சரி அம்மாவுக்கு கொடுத்தியா எனக்கு கொடு அப்படின்னு காசுக்கு இவ்வளோ போட்டி போடுறாங்களே. இதே என்னத்தா நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, என்னமோ முடியலன்னு சொல்லி வீடியோ போட்டிங்களாம்ல, எனக்கு என் ஃப்ரெண்டு சொன்னாங்க, இல்லை அம்மா சொன்னுச்சு, தம்பி சொன்னான், என்ன பண்ணுது எதுவும் பண்ணுதா, வர்றீங்களா, நான் எதுவும் வரவா, கூட்டிகிட்டு போய் ஆஸ்பத்திரிக்கு ஒரு பார்க்கவா, ஒரு வார்த்தை நல்லா கேட்குறேன், ஒரு வார்த்தை அவங்க என்னைக்காவது கேட்டிருப்பாங்களா? அப்படி இருக்கும்போது நீங்கள் எல்லாருமே என்னை கேட்கலாம், ஏண்டி அவன் குடும்பத்தில் அவன் கேட்குறான் கேட்காம போகிறான்னு. நல்லா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் வந்து இவரோட கண்ட்ரோலில் இருக்கேன். நாளைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படி இப்படின்னா எங்கள் அம்மா, எங்கள் அண்ணன், என் புருஷன் பாலா, திலீப்பா, கோகுலு, என் சொந்தக்காரங்க வேணா சும்மா விடுவாங்களா? டேய் உன்னை நம்பி தானடா இருந்தா, எப்படா என் பிள்ளை இந்த அளவுக்கு போகிற அளவுக்கு அவள் வந்து என்ன நீ பண்ணுன, உன் குடும்பத்தோடு சேர்ந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேள்வி வருமா வராதா? அந்த மாதிரி நான் என்ன சொல்கிறேன், இப்போ நம்ம டச்சிங், இப்போ என் குடும்பத்துக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, நான் எதுவும் காசு கொடுக்குறதும் இல்லை, பேசுகிறதும் இல்லை, என்ன ஏதுனால எதுவுமே விசாரிக்கிறது இல்லை. ஆனால் இவன் இருந்தாலும் என்ன பண்ணுறான், போடுறது வாரத்துக்கு 4 நாள் போகிறப்பெல்லாம் கறியை வாங்க, மீனை வாங்க. இந்த நேற்று கூட இங்கே உட்காந்துக்கிட்டு தான் மீனெல்லாம் ஆர்டர் போட்டால் நான் கண்டுக்கல. நம்ம இருக்க வேண்டியதான். ரொம்ப சாப்பிட்ற விஷயத்துலேருந்து ரொம்ப போய் ஓவராக பண்ணக்கூடாதுன்ட்டு ஒரு சில பேர் எனக்கு சொன்னாங்க, அக்கா இங்கே வா, நீ வந்து இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பண்ணாத, யாரோ ஒருத்தருக்கு உதவி நீ பண்ண மாட்டியா, என் கண்ணுக்கு தெரியாதவங்களுக்குலாம் போய் உதவி பண்ணுற, கஷ்டம்னா ஒரு உதவி பண்ணுற, அந்த மாதிரி ஒன்று நினச்சிக்கிட்டு பேசாமல் போ. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் போய் சண்டை கொடுக்குறதுன்னா நிம்மதி கெட்டு போகும். 2வது சாப்பிட்ற விஷயம் தானே விடுனாங்க. அதோட சரி நான் எதுவுமே கண்டுக்கல. என் முன்னாடி தான் வந்து பேசினேன், அவன் கூட அட்ரஸ் தெரியாமல் சுற்றுனேன். நான் தான் சொன்னேன், டே சுடுகாடுன்னு சொல்கிறா, உலகத்துக்கே தெரியும் சொல்கிறேன் பாரு, நல்லா குதுபாய் குறுக்கு சந்து மாதிரி சொல்லி நான் தான் சொன்னேன். அவன் என்னத்தான் போட்டுவிட்டேன், எவ்வளோ போட்டான்னு கூட எனக்கு தெரியாது. அதை நான் கேட்கவும் விரும்பலை. ஏன்னா நேற்று இங்கே குடலை வாங்கிட்டு இருந்தேன். இதே மூடிக்கிட்டு அந்த ஆள்கிட்ட சொல்லியிருந்தோம்னு வச்சுக்கவே, அது போய் மார்க்கெட்டில் ரேட்டு கம்மியாக இருக்கா புதுசாக இருக்கா எப்படி இருக்குன்னு, நேற்று போன மீன் கூட எப்படி இருக்குன்னுலாம் கண்ணால் யாரும் பார்க்கல. சரி வர்றேன்னு சொன்னேன். நான் என்ன சொன்னேன் தெரியுமா, எப்பா நம்ம வந்து சரக்கடிக்கலாமா அப்படி இப்படின்னா நான் சொன்னேன், இந்த ஒரு போகிறதுனா அங்கே போ, இல்லை இருக்கிறதுனா இங்கே இரு,
ஏன்னா வெயில் வந்து கிட்டத்தட்ட 110 டிகிரி வெயில் அடிக்குது. இப்போ கூட பாருங்கள் உங்களுக்கு பேசும்போதே எனக்கு வேர்க்கும். அப்படின்னு ஒரு ஆம்பளை போனான்னா ஒரு 1000 ரூபாய்க்கு மீன் வாங்குற இடத்துல அவரா ஒரு 700 800 வாங்குவார். எனக்கு தெரியும். இங்கெல்லாம் போனால் அப்படித்தான் என்ன பண்ணுவாங்க, சண்டையே போட்டு மண்டையே உடப்பேன் அந்த ஆள். அப்படிங்கும் போது காயை வாங்கி கொண்டு போய் இந்த அதில் முட்டு இதில் முட்டு முதல்ல மட்டும் வாங்கி கொண்டு போய் கொடுத்துருப்பானா? இவங்க பெரிய ஆன்லைன்லேயே போட்டு தான் சாப்பிடுவாங்க. சரியா? கறிமீன் வாங்கி தின்னுக்குவாங்க, காசு வாங்கி தின்னுக்குவாங்க. ஆனால் உக்காந்துக்கிட்டு மட்டும் அவனை அப்படி இப்படிங்கிறது, கூட இருக்க எண்ணெயை கழுவி ஊற்றுறது, கறிமீன் மட்டும் இனிச்சு கிடக்குதா? நான் கேட்குறேன், ஏங்க நீ வந்து அந்த ஆளுக்கு பேரனுக்கு செய்கிறான், மயனுக்கு செய்கிறான், குடும்பத்துக்கு செய்கிறான், ரைட்டு ஓகே செய்யட்டும், நான் எதுவும் கேட்கல தப்புனே வச்சுக்கோங்களேன். எவனாவது ஒருத்தனாவது கூப்பிட்டு சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா, சும்மா மாத்திரை போடுறீங்களா, ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணாதீங்க, தேவையில்லாமல் அலையாதீங்க, வர்றதுனா கூட நீங்கள் காலையில் நானே பல வாட்டி என்ன தெரியுமா சொல்லியிருக்கேன், இங்கே வா அங்கே போகணுன்னு தோணுதா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, காலைல 6 மணிக்கு நீ எந்திரிச்சிருவேன், எந்திரிக்கிறதோட கிளம்பு நேரம் நெல்பேட்டைக்கு போயிட்டு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் வாங்கி 8 மணிக்கெல்லாம் கொடுத்துட்டு 9 மணிக்குள்ள வீடியோ போட்டு நேரம் 10 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடும். இது ஏன் நான் சொன்னேன்னா, இவருக்கு ஏற்கனவே உடம்பெல்லாம் முடியலை, மாத்திரை சாப்பிட்றது, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் இந்த யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் வரும், சூடு பிடிச்சிக்கும். எனக்கெல்லாம் 3 நாளைக்கு முன்னாடி இந்த உட்காந்து துணி துவைச்சது முருகன் மேலே சத்தியமாக என் அட்டி வயிறு வலிச்ச வலி எனக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ கூட இந்த தொடை நான் காலைல நேரத்துலன்னு சொல்லியிருக்கேன், அப்படியே கீழே பூரா ரத்தம் கட்டிக்கிச்சு. குக்கை வச்சு உட்காந்து துவைச்சது ஒரே நாளில் 3 சட்டி துணி துவைக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் போய் வாங்கி கொடுத்துட்டு வெள்ளனவே போ, கொடுத்துட்டு உங்கள் அம்மா வீட்டில் போய் உட்காந்து வீடியோ போட்டு கூட நீ அழகாக கூட 10 மணிக்குள்ளே நமக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கிட்டு கரெக்டாக 10-10:30 வீட்டுக்கு வந்து நுழைஞ்சிடுறா. அதுக்கப்புறம் இல்லையா சாயங்காலம் லைவ் முடிக்கிறீல்ல, லைவுக்கு முன்னாடி 5 மணிக்கு கிளம்பு, போய் என்னென்ன வேணுமோ வாங்கி கொடுத்துட்டு அவனை ஏன் அந்த சின்ன சும்மா தான் இருக்கேன் வேலை விட்டு இல்லாமல் அவனை கொஞ்சம் தூரம் வர சொல்லு, உங்கள் அம்மா வீட்டு வரைக்கும் கூட வர சொல்லு, என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டு நீ வந்துருப்பா, வெயிலில் அலையாத, இந்த 10 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்க, வெளியே போகாத, ஏன்னா சேராது உனக்கு அப்படின்னு சொல்லி நான் அந்த அளவுக்கு பார்த்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ல. அப்படிங்கும்போது படத்துக்கு மட்டும் மாற்றி 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 கூப்பிடுற இவங்களுக்கு ஏன் அப்போ என்ன பண்ணுறாரு, ஏது பண்ணுறாரு, உடம்பு என்ன இருக்குது, சரி உங்களுக்கு அவனை பார்க்கணுமா, கொண்டு அந்த என்ன சொல்கிறது சனி ஞாயிறு லீவா, நீங்கள் சாயங்காலமாக கூட வாங்க, வந்துட்டு கூட நைட்டு 10 மணி வரைக்கும் கூட, ஏன்னா இது லைவ் முடிச்சிச்சுன்னா 7 மணிக்கு முடிச்சா கூட போயிட்டு கூட உட்காந்து 10 மணி வரைக்கும் கூட பார்த்துட்டு, இல்லை 10 மணிக்கு லைவ் போட்டு முடிச்சுட்டு கூட அவன் கூட இருந்துட்டு கூட வா, ஏன்னா நான் சுடுகாடுங்கிறனால நான் பயப்படுவேன், அது ஒன்று இருக்குது இல்லையா. பகலில் போறியா அங்கேயே இருந்துக்க, நான் என்ன சொன்னேன், சாப்பிடு தூங்கு அங்கேயே இருந்துட்டு 6 மணி லைவை முடிச்சுட்டு வெயில் தாளை விட்டு ஒரு 7 மணிக்கு மேலே நீங்கள் வா, அவங்க கூட இருந்த மாதிரி இருக்கும், உனக்கு வெயில் படாத மாதிரி இருக்கணும். இருந்தால் ஒன்று அங்கிட்டு போனால் அங்கிட்டு இருந்து சாப்பிடணும் பண்ணணும். நான் ஏதோ இருக்குதோ இல்லையோ யாருக்கிட்டயோ ஒரு சோறு இருந்தால் ஏதோ வீட்டில் கூட போய் கூட தட்டத்துக்கு போய் கூட ஒரு சோறு ஓடுங்கன்னு சொல்லி கூட வாங்கி நான் அதெல்லாம் கூச்சம்லாம் பட மாட்டேன், சாப்பிட்டுக்கவே பண்ணிக்கேன். நான் அப்படி இந்த இப்போ கூட பாருங்கள் ஒன்றுமே இல்லை, வெறும் சுடுகஞ்சி தான். இன்றைக்கி காலையில் நான் தான் சொன்னேன் உங்கள்கிட்ட புளிக்குழம்பு வாய்க்கு ருசியாக வச்சு கொடுங்க, வேண்டாம். ஏங்க தெரியுமா, ஏற்கனவே வந்து வயிற்றால போகிற மாதிரி பாத்ரூம் போயிட்டே இருக்குது, புளியை குழம்பு சாப்பிட்டா இன்னும் சூட்டாக கிளப்பிடும். அப்படிங்கிறனால கஞ்சி வெறுங்கஞ்சி வச்சா தொண்டையில் இறங்கான்னு சொல்லி இந்த பார்த்தீங்களா எல்லோரும் லைவ் பார்த்தீங்களா, துவரம் பருப்பு துவையல், 1 வெங்காயம், 1 தக்காளி, ஒரு 4 பல்லு பூண்டு, 1 பச்சை மிளகா, கருவேப்பிலை மஞ்சள் போட்டு சும்மா சதன்னு பிரட்டி அது வந்து வாய்க்கு வந்து இந்த நாக்கு சத்தவங்களுக்கு அது ஒரு மாதிரியாக இருக்கும். முந்தானத்துங்க இந்த வெளியே எங்கேயோ போயிருந்தேங்க, எங்கெங்கே போனோம், ட்ரெஸ் எடுக்க போனோம். ட்ரெஸ் எடுக்க போகிறப்ப என்னாச்சு, இந்த காளான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரோட்டோரம் அந்த காளான் வந்து சாப்பிட்றது, சூடாக கொடுத்துட்டேன் போல இருக்குது. நான் டீ காப்பியை கூட நான் சூடாக குடிக்க மாட்டேன், தெரியாமல் எடுத்து வாயில் போட்டு சுருக்குந்தா இங்கனக்குள்ளே சுட்டு நேற்றுலேருந்து எனக்கு டேஸ்ட்டே தெரியல, நாக்கு ஒரு மாதிரி மதமதன் இருக்குது, மறுத்து போச்சு, என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் அந்த டேஸ்ட்டுக்கு கொண்டு வந்திருக்கேன். அதனால் இப்போ பாருங்கள் ஒரே ஒரு ஆளுக்கு தான் வீட்டு துணிமணி பூரா ஒரு ரவுண்டு துவச்சி போட்டு முடிச்சுட்டு அந்த இதை பூரா கழுவி வச்சுட்டு திருப்பி போய் உட்காந்து துவரம்பருப்பு துவையை தனியாக அரைச்சிட்டு திருப்பி ஒரு வெங்காயம் தக்காளியை போட்டு ஒரு தொக்கு மாதிரி அது தனியாக வச்சு கொடுத்துட்டு, சரி முட்டையில் மசாலா வேணாப்பா அப்படிங்கும், வெறும் பெப்பர் பொடி லைட்டாக வந்து இந்த காஷ்மீர் அதுவும் போட்டு கொஞ்சம் உப்புத்தூள் போட்டு அப்படியே முட்டையை பிரட்டி, ஏன்னா ஒரு முட்டை திங்கக்கூடாது, ஆனால் எனக்கு முட்டை பிடிக்கும், ஏன்னா முட்டை சாப்பிடாம இருந்தோம்னா அதுக்கு அந்த ப்ரோட்டீன் கிடைக்காது. அப்படிங்கிறனால முட்டையை லைட்டாக பெப்பர் பொடி போட்டு தூவி இப்போ வந்து உட்காந்து இப்போத்தேன் கஞ்சி சோறு துவையல் இந்த தக்காளி தொக்கு 1/2 முட்டை தான் கொடுத்தேன், ரொம்ப கொடுக்க மாட்டேன், சாப்பிட்டு போய் படுத்துருக்காரு. அப்படி நான் விழுந்து பார்த்து வீட்டு வேலையை இங்கிட்டு பார்த்துக்கிட்டு வீடியோ போட்டுக்கிட்டு லைவும் போட்டுக்கிட்டு சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு இருந்தா அந்த அம்மா கூப்பிட்டு இவனை நல்லா விசாரிச்சிச்சான். இதெல்லாம் நீங்கள் நம்புற மாதிரியா இருக்குது, எனக்கு காசு பத்தாது இன்னும் காசை கொடுறா வெண்ணை, எப்படிறா அந்த காசு பத்தணும்னு சொல்லி அவன் ஒரு 100 ஃபோன் அடிக்கிறான், எனக்கு தனியாக 5000 கொடுங்குறான். இவன் நான் கேட்குறான் எனக்கு 5000 பத்தாது இன்னும் கூட காசு கொடுக்குறான், காசுக்கு பூரா அடிச்சுக்கிட்டு சாகுறாங்க. இவனை ஃபோன் பண்ணி இவங்க நலம் விசாரிச்சாங்களாம், நலம் விசாரிக்கிறவன் என்ன பண்ணியிருக்கானா, இந்நேரம் மயங்காரன் கூப்பிட்டுருக்கணும்,
கூப்பிட்டு என்னப்பா ஏதுப்பா என்ன எதுவும் பண்ணுதா, நான் எதுவும் வரவா, இல்லை இங்கே எதுவும் வர்றீங்களா, ஆஸ்பத்திரிக்கு எதுவும் போவோமா, இல்லை அவங்க பார்த்துக்குறாங்களா, ஏதாவது ஒன்று கேட்கணுமா கேட்கக்கூடாதா நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். காசுக்கு மட்டும் மாற்றி மாற்றி வர்றாங்களே. ஒரு மனுஷன் முடியலைன்னா கூட உணராத குடும்பம் என்னடா குடும்பம். இவெல்லாம் வேற சொல்கிறேன், ஐயோ குடும்பம் என்னை பார்த்து தள்ளி கிழிச்சிருவாங்க. ஒரு 2 நாளைக்கு போய் இரு. நானா இன்னொன்று சொல்லவா, அவ தப்பிச்சுக்கிட்டாடா, நான் தான்டா மாட்டிக்கிட்டேன் ஏக்காங்கிறீங்களா. இவன் ஒரு நாள் நசாமாலுமே சத்தியமாக சொல்கிறேன் 24 மணி நேரம் இவனை மட்டும் நீங்கள் கூட வச்சுக்கோங்க. காலையில் நம்ம முழிக்கிறப்ப ஆரம்பிக்கிற இந்த வாயி நைட்டு தூங்குற வரைக்கும் விட மாட்டான்டா. இந்த ஸ்டாண்டு இங்கே தான்டா இருக்கும். இதை எடுத்துகிட்டு போய் அந்த ரூமில் உட்காந்து லைவ் விட மாட்டான்டா. இந்த தோளில் துண்டு போட்டு இந்த வீடியோ பார்த்தீங்களா, இந்த பாருங்க, இது என்ன கிடக்கு, துண்டு கிடக்கா. இப்போ தானே வீடியோ போட்டேன். இந்த துண்டை மடிச்சு கொண்டு போய் கொடியில் போடலாமா போடக்கூடாதா. இந்த இது என் டாப்பு, புது டாப்பு. அந்த சட்டை போட்ட இடத்துல வச்ச இடத்துல எப்பா அதை எடு, எப்பா இதை எடு, எப்பா சோறு நீங்க உட்காரப்ப தான் கரண்டி எடு, உப்பு எடு, தயிர் எடு, அதை எடுன்னு நொய்யுன்னா நானே முடியாமல் தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். தொடை வந்து கீழே வலிக்குது, ரத்தம் கட்டின மாதிரி இருக்குது. இந்த இருங்க இப்போ அந்த லேசம் அந்த வடிச்சு தண்ணி சிந்திரிச்சுன்னு சொல்லி இப்படி காலை வச்சுட்டு சரட்டுன்னு வலிக்கி விட்டுருச்சு. அப்படி நானே அப்படியே மெதுவா சரி நம்ம முடியலைன்னு சொல்கிறப்ப நம்ம வந்து போட்டி போட்டுக்கிட்டு சமைக்காமல் என்னாலே முடியலைன்னு சொல்லிவிட்டு ஏதாவது ஒன்று சொன்னால், இந்தா பற்றியா முடியலைன்னு சொன்னோன்னே என்னைய பார்க்கல, இவ பாட்டுக்கு இருக்கிறா அப்படின்னு சொல்லி நானே எங்கள் அம்மா வீட்டுக்கு 2 நாளைக்கு போகமான்னு பார்க்குறேன், இல்லை எங்கள் அம்மா வர வைப்போமான்னு பார்க்குறேன். ஏமா எனக்கு முடியலம்மா ஏதாவது செஞ்சு கொடுனா, இது ஒரு பெரிய பூகம்பமாக கொண்டு போவேன். எனக்கு வலிக்கிற வழி எனக்கு தான் தெரியும். அதனால் நியாயமாக பேசு, கரெக்டாக பேசு. பணத்துக்கு ஃபோன் பண்ணி பணம் போடுன்னு அரைச்சா இவங்க நலமா என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கறதுக்கு அவங்க ஃபோன் பண்ணி விசாரிச்சாங்களாம். இதை நீங்கள் நம்புறீங்க. இது சுவலுக்கு தெரிஞ்சா என்ன ஆகுது தெரியுமா, ஏண்டி ஒத்தா நீ எனக்கிட்ட இது பண்ணிக்கிட்டு அவனை கூட நீ நலம் விசாரிச்சியா அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள இப்போ சண்டை வரும்ல, பிரிவு வரும்ல, அதுக்கு தான் இவன் வச்ச செக்கு. அப்படி மட்டும் அவள் கூப்பிட்டு விசாரிச்சிருந்தா இவனெல்லாம் கையில் குடிக்க முடியுமாங்க. உன்னை நாயை விட தொட்டப்ப கடத்தை விட மோசமாக. அதனால தாங்க நான் லைவில் கூட கேட்டேன், ஏண்டா வெண்ண நான் காசு கொடுக்கல நீ எப்படா உட்காந்து லைவில் போய் பேசுவேன். ஸ்க்ரீன்ஷாட்டு நான் வச்சுருக்கேன், உனக்கு எவ்வளோ ரூபா போட்டிருக்கேன் என்ன ஏதுன்ட்டு ஆதாரத்தோடு நான் காட்டி முடியும். மரியாதை இருந்துக்கிறதுனால தான் வாயா புண்ணியான். அவன் திருட்டு முடிய பார்த்தீங்களா, பொய் பேசக்கூடாதுல, ஒருத்தைய பேசு. என்னங்க வாயில் இல்லாதெல்லாம் அள்ளத்து விட்றாங்கங்கிற. அப்போ எனக்கு கோபரமா வராதாங்க சொல்லுங்க பாப்போம். நான் தான் சரி இருந்தா கொண்டு போய் கொடுன்னு சொல்லி போடுறவளுக்கு எனக்கு தெரியாதா? நான் நேற்று கூட என்ன வீடியோவில் சொன்னேன், ஒளிச்சு வைக்காத, மறைச்சு திருட்டுத்தன வேலை பண்ணாத, எனக்கு கடவுள் காட்டி கொடுத்துருவேன்னு நான் சொன்னானா சொல்லலையா? இந்த படுக்க போட்டாரா? காலையில் தான் நகையை வந்து திருடிட்டா, இவ தான் திருடுனான்னு சொல்லி காலையில் வீடியோ போட்டேன். காலையில் 10 மணிக்கு வீடியோ போட்டேன். நீ நைட்டு 10 மணிக்கு அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆகி கொண்டு போய் உயிர் போக கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்துருந்தேன். தெரியுத? நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், என்னைய மறைச்சி எனக்கு ஏதாவது சின்ன கடுகளவு கூட துரோகம் பண்ணணும்னு நினச்சின்னா கடவுள் உடனே உனக்கு காட்டி கொடுத்துருவார். அதே மாதிரி உனக்கு தெரியாமல் நான் ஏதாவது துரோகம் பண்ணால் கடவுள் என்னைய உனக்கிட்ட காட்டி கொடுத்துருவார். நான் எப்போவுமே எந்த திருட்டுத்தனம் அந்த தானே அதெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன். எங்கள் அம்மா கூட நான் 1000 ரூபா கொடுக்கல, இந்த கோவிலை கூப்பிட போகணும். இவன் வாயை பொழந்துக்கிட்டு கிடக்கிறேன், நம்ம போய் பேசிட்டு வந்தால் பார்ப்பேன். வரலன்னா காலையில் நான் தான் எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு நேராக போய் அவனை கூட்டிக்கிட்டு நான் வரணும். என்னங்கிறத பார்த்து முடிவு எடுத்துட்டு நைட்டு 9 மணி லைவில் நான் சொல்கிறேன். சரியா? ஓகே, பாய்.